வணக்கம். வெல்கம் டு வர்ஷன் ஃபேஷன். நான் ரேவதி. ஸோ என்னோடய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. ஹாய் வீவர்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம வேஸ்ட் கிளாத்தை வச்சு சிம்பிளாக ஒரு ஜுவல்லரி மேக்கிங் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பட் நல்லா இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுங்கிறத காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போது இதுக்காக தேவையான பொருள் வந்துட்டு வேஸ்ட்டு கிளாத்து, அப்புறமா பிளாக் ரோப்பு. ஆக்சுவலி இது பேக் நாட் வைப்போம் இல்லையா, சுடிதாருக்கு ப்ளவுஸுக்கெல்லாம் பேக் நாட் வைப்போம், அந்த நாட் அது. நெக்ஸ்ட்டு ஊசி, நூல், அப்புறம் கம்மல் செய்கிறதுக்கு ஹேங்கிங்கு, ரிங்கு, குட்டி குட்டி பட்டன்ஸ், ஸ்டோன் ஒர்க்கு, கலர் கலர் ஸ்டோன்ஸு. ஓகே, இதெல்லாம் தான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் இதை எப்படி பண்ணேன்றதை காட்டுறேன். ஃபஸ்ட்டு ரோப் எடுத்துக்கோங்க, 3 ரோப் எடுத்துக்கோங்க. 3மே ஒரே லென்த்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் இதில் 40 இன்ச்சஸ் எடுத்துருக்கிறேன் இந்த ரோப்பு. இதே ரோப்பு நான் 3 எடுத்துருக்கிறேன். ஓகே, 3மே ஒரே அளவாக வச்சு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இது 3ஐயும் ஒன்றா வச்சு ஒரு முடிச்சு போட்டு நம்ம தலை பின்னுவோம் இல்லையா, அந்த மாதிரி பின்னி எடுத்துக்கோங்க. இதை கார்னராக முடிச்சு போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நார்மலாக தலை பின்னுற மாதிரி அந்த ரோப் 3ஐயும் சேர்த்து வச்சு பின்னி எடுத்துருக்கிறேன். நல்லா எண்டு வரைக்கும் பின்னி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக பின்னியாச்சு. இப்போ அந்த ஒரு எண்ட்லையும் முடிச்சு போட்டுக்கோங்க, இன்னொரு எண்டில் ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. அந்த கார்னரை ஈவனாக கட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இதுதான் கழுத்தில் போடுறதுக்கான ரோப்பு. ஸோ இதுக்கு சின்னதாக ஒரு டாலர் மாதிரி பண்ணலாம். இந்த துணியில் தான் அந்த டாலர் மாதிரி பண்ணுறோம். ஸோ நான் ஒரு இதில் கொஞ்சம் தப்பு பண்ணிவிட்டு பெருசாக எடுத்துட்டேன் நான். நீங்கள் கொஞ்சம் சிறுசாகவே எடுத்துக்கோங்க. 4 பக்கமும் ஈக்குவலாக வெட்டி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பீஸ் துணி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி 2 பீஸாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த பிளாக் ரோப்பை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் லைட்டாக மடித்து விட்டு நல்ல பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். நல்ல பக்கம் ஃபேஸ் பண்ணி வைக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். கொஞ்சம் வெளியில் தெரிகிற அந்த ரோப்பு கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி எடுத்து விட்டு உள்ளே வச்சு ஸ்ட்ரெச் பண்ணுங்க. நான் எப்படி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே
வெளியில் கொஞ்சம் பீஸ் வெளியில் தெரியணும். ஓகே, மடித்து விட்டதை உள்ளே வச்சுக்கோங்க. இப்போது 4 சைடு இருக்கு இல்லையா, நான் 3 சைடு ஸ்டிச் பண்ணணும். ஓகே, 4 பக்கம் இருக்கிறத நான் 3 பக்கத்துக்கு மட்டும் நான் ஸ்டிச் பண்ணுறேன். கையிலே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பீஸ் நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன், சாரி. கொஞ்சம் பெரிய பீஸாகவே நான் எடுத்துட்டேன். நீங்கள் ஒரு 4 சைடு ஈக்குவலாக எடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாக சைஸ் வச்சு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்துட்டேன். இது மாதிரி 3 பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு ரோப்பையும் மேல் கார்னரில் வச்சுருக்கிறேன். ஸோ 2 கார்னரில் இந்த ரோப் வச்சுருக்கிறேன். நான் வச்சு 3 சைட்ஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். திரும்பவும் ஒரு டபுள் ஸ்டிச்சாக போட்டுக்கிறேன். ரிவர்ஸில் வந்து நான் டபுள் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். இப்போ உள் பக்கத்துலேருந்து திருப்பி எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே நான் இந்த துணி எடுத்திருக்கேன். அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. பட் நீங்கள் சின்னதாக எடுங்க, இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இது உள்ளே வந்துட்டு கொஞ்சம் வெயிட்டுக்காக நான் உள்ளே இன்னொரு துணியை கொடுத்து நான் ஸ்டஃபிங் மாதிரி கொடுக்குறேன். கொடுத்து இப்போ இன்னொரு கார்னரையும் ஒட்டிடலாம். அப்படியே நான் கம் வச்சு ஒட்டிடுறேன். நீங்கள் உள்ள ஸ்டஃபிங் கொடுத்தாலும் ஓகே, கொடுக்கலனாலும் ஓகே. கொஞ்சம் அதிகமாக நான் கொடுத்துட்டேன், நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே கொடுங்க. சின்ன துணியாகவே எடுத்துக்கோங்க. சாரி, லைட்டாக பில்லோ கவர் மாதிரி வந்துருச்சு. பட் பார்க்க அழகாக தான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் சின்ன துணியாக எடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பின்னி வச்ச ரோப்பை நான் இது வழியாக விட்டு வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம இதில் ஸ்டோன் ஒர்க்கு, பட்டன் ஒர்க்கெல்லாம் சேர்த்து ஒட்டி வச்சிட்டோன்னா ஸோ நெக்குக்கு போடுற இது முடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா நான் ஸ்டோன் வச்சு ஒட்டி இருக்கிறேன்.
கலர் கலர் ஸ்டோன் என்கிட்ட இருந்துச்சு, அதை அப்படியே இதில் ஒட்டிடலாம். ஓகே, ஒட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு மேட்சாக கம்மல் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஸோ கம்மலும் இதே டைப்பு தான், கொஞ்சம் சின்ன பீஸாக எடுத்துருக்கு. அதே மாதிரி 3 சைட்ஸும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பிளாக் ரோப் நான் உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். பண்ணிவிட்டு 3 பக்கமும் தச்சு எடுத்து உள்ளேயும் கொஞ்சமாக ஸ்டஃபிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா அங்கே பிளாக் ரோப் மாட்டிருக்கேன் இல்லையா, ஸோ அதில் ஹேங்கிங் வர்றதுக்காக ஒரு சின்ன ரிங் ஒன்று உள்ளே விட்டு அதுக்கு மேலே அந்த யூ ஹேங்கிங் இருக்கு இல்லையா, கம்மல் மாட்டுவோம் இல்லையா, அந்த ஹேங்கிங்கை அதில் விட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஓகே வீவர்ஸ், இப்போ இதுலேயும் நம்ம அந்த பட்டன் ஸ்டோன் எல்லாமே வச்சிடலாம். ஸோ இதில் நான் பட்டன் வச்சுருக்கிறேன். இப்போ அதை சுற்றி ஒரு செயின் ஒன்று, அதாவது ஸ்டோன் ஒர்க் வச்ச செயின் நான் அதில் ஒட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதுலேயும் அதே நான் ஸ்டோன் ஒர்க் ஒட்டி வச்சுருக்கிறேன். அது ஒட்டும்போது நான் காட்டலை, பட் ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் காஞ்சதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது நான் எனக்கு போட்டிருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே வீவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்டோட நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.